இயேசு ஜீவிக்கிறார். ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்தவரே. ஹல்லேலூயா. இந்த பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, நம்மளை பெயர் சொல்லி அழைத்த தேவனை நாம் மகிமைப்படுத்தி பாடுவோம். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. மண்ணாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே, மண்ணாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே. என் வாழ்நாள் எல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். என் வாழ்நாள் எல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். ஆமென். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே. சொல்லுமா, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. கைவிடப்பட்டு இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே, கைவிடப்பட்டு இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே. என் கர்த்தா உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்று உம் கரத்தில் மகிழ்ந்திருப்பேன். என் கர்த்தா உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஆமென். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய். ஒன்றுமில்லாத எனக்கு, ஒன்றுமில்லாத அவங்க கிருபையை கொடுத்தீங்களப்பா, நன்றி ஆண்டவரே. சொல்லுவோமா, ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தி. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே,
கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஹல்லேலூயா. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவர். தப்புவிக்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர், தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. ஆமே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. உன்னதத்தில் அமர்ந்திடும் இயேசுவே, அதிகாரம் நிறைந்தவரே, உன்னதத்தில் அமர்ந்திடும் இயேசுவே, அதிகாரம் நிறைந்தவரே. உம்மை உயர்த்தி உயர்த்தியே மகிழ்கிறோம், உம்மை உயர்த்தியே சொல்லுமா, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோம். நன்றி அப்பா, உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோம். தப்புவிக்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். தவறாமல் நம்மை காக்கின்ற தேவன் அவர். ஹல்லேலூயா. தப்புவிக்க வல்லவர் இயேசுவே, தவறாமல் காப்பவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது. சிங்காசனம் அசைத்திடும் இயேசுவே, நினைத்ததை செய்பவரே, சிங்காசனம் அசைத்திடும் இயேசுவே, நினைத்ததை செய்பவரே. உம்மை தடுப்பவர் இல்லை, உம்மை தடுப்பவர் இல்லை, அவரை தடுக்க ஒருவரும் இல்லை, அவர் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைப்படாது. ஆமென். அவர் தடுப்பவர் இல்லை. ஆமென். உம்மை பணிந்தே தொழுகிறோம், உம்மை பணிந்தே தொழுகிறோம், உம்மை பணிந்தே தொழுகிறோம். அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று பாடுவோமா? ஹல்லேலூயா. அபியான தேவனே உம்மை பணிகிறோம் அப்பா, உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோம், உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோம், உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோம், உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோம். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ இயேசுவே. எங்களை தூக்கி சுமக்கிற நல்ல தகப்பனப்பா, மறப்பை சுமமையன் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். எல்லாரும் வாய்களை திறந்து என் இயேசு வல்லவர் அப்பா. ஹல்லேலூயா. என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு
ஏசப்பா நீங்க நல்ல தேவன் ஆண்டவரே, நீங்க வல்லமை உள்ள தேவன் அப்பா. ஹல்லேலூயா. என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். அருமையா தாவீது சொல்லுகிறார், என் மீறுதலுக்கு தக்கதாக என்னை தண்டிக்கலை. ஆமென். என்ன தண்டியாமல், ஆமென், நான் செய்கிற தப்பெல்லாம் பார்த்து என்னை தண்டிக்காம ஆண்டவர் கிருபையா இதை நம்ம மனம் திரும்பும்போது நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான்காவது, தேவரீர். சங்கீதம் 86:10 நம்ம எடுத்து வாசிப்போம். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும், தேவரீர் மகத்துவம் உள்ளவரும், அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர், அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன், ஒருவரே தேவன். ஹல்லேலூயா. தேவரீர் மகத்துவம் உள்ளவரும், ஆமென், ஹல்லேலூயா, அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். ஆமென். அற்புதத்திற்கும் அதிசயத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை சரி செய்வது அற்புதம். ஆமென். ஏற்கனவே ஒரு காரியம் இருக்கு, அந்த காரியத்தை சரி செய்வது அது அற்புதம். உதாரணத்துக்கு எலியாவையும் சாரிபாத் விதையும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சமாகவும் இருக்கு. ஆண்டவர் அந்த பஞ்சம் தீர்ற வரைக்கும் அவர் அதை நிறைவாக வைத்து கொண்டிருக்கிறார். அது அற்புதம். ஆமென். ஆனால் அதிசயம்னா ஒரு காரியத்தை, இல்லாத காரியத்தை புதுசாக உருவாக்குகிறது. ஆமென். கொண்டு வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எசேக்கியேல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த எசேக்கியேலை அவர் உலர்ந்த எலும்புகளுக்கு மத்தியில் கொண்டு போய் எல்லாவற்றையும் அவர் உருவாக்குகிறார், புதுசாக உருவாக்குகிறார். வெறும் காஞ்சி போன எலும்பு, நாய் கூட சீண்டாத அளவுக்கு அவ்வளவு காஞ்சி போயிருக்கு அந்த எலும்பு. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக அவர் உருவாக்குகிறது மாத்திரமல்ல, ஒரு சேனையாய் அவர் நிற்க வைக்கிறார். இதுதான் அதிசயம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நீர் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறீர். ஆமென். இதுவரைக்கும் தோன்றாத காரியம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உண்டு பண்ணினதை நம்முடைய கண்கள் பார்க்கலை, நம்முடைய காதுகள் கேட்கலை, அவைகள் நம்முடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நம்ம யோசித்து பார்க்கல. ஆனாலும் கர்த்தர் புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஒரு அதிசயமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அதை இன்றைக்கே செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர் கரங்களை தட்டி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிப்போம் என்றால், உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும், உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும், உம்முடைய சித்தத்தின்படியேயும், உம்முடைய சித்தத்தின்படியேயும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம், இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியேனுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். உம்முடைய அடியேனுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீர். ஆகையால் தேவனாகிய கர்த்தரே, தேவனாகிய கர்த்தரே பெரியவர் என்று விளங்குகிறது, நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியும், சகல காரியத்தின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. இங்க சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், ஆமென், ஆண்டவரே ஏசப்பா, இதுவரைக்கும் நாங்கள் கேட்டோம், இந்த வார்த்தைகளினாலே தேவன் இவ்வளவு அற்புதங்களை செய்தார், எங்கள் முற்பிதாக்களுக்கு இவ்வளவு செய்திருக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினால் நடத்தி வந்தார் என்று கேட்டிருக்க. ஆனால் இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நீர் காண செய்திருக்கிறீர் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அதிசயங்களை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை காண செய்கிறார். ஆமென். என் வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு வாட்டியும் ஆமென், கிட்டத்தட்ட 6 தடவைக்கு மேலாக எனக்கு மறுபடியும் ஜீவனை தந்து ஆண்டவர் அதிசயத்தை செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாட்டியும் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். 5வது, தேவரீர் என்ன செய்கிறார்? தேவரீர். ஆமென். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். கர்த்தராகிய தேவரீர், கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், என் விளக்காயிருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறீர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இன்னைக்கு இருளான சூழ்நிலையில் இருக்கலாம். ஆமென் ஹல்லேலூயா. சுற்றி பார்க்கும் பொழுது நம்பிக்கைக்குரிய வெளிச்சம் தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் ஆமென் இருளை வெளிச்சமாக்குகிறார். தேவரீர் என் விளக்காய் இருக்கிறார். ஆண்டவரே நம்முடைய விளக்காய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நம்முடைய விளக்காய் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆமென் ஹல்லேலூயா. தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவீர். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆமென் விளக்காய் இருக்கிறார், நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிறார். காரணம் ஆண்டவர் தான் அந்த வெளிச்சமாக இருக்கிறார். ஆண்டவருக்குள்ளே தான் அந்த வெளிச்சம் இருக்கிறது. தானியேலில் நம்ம வாசிக்கும் பொழுது 2வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். என்று அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். ஆண்டவரிடத்தில் வெளிச்சம் தங்குகிறது. ஆமென் ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்முடைய வெளிச்சமாக இருக்கிறார் என்றால் ஆமென் ஹல்லேலூயா, நம்மளிடத்திலும் வெளிச்சம் தங்கும். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் தங்குதுன்னா ஆண்டவர் நம்மளுக்குள்ளே வெளிச்சமாக இருக்கிறார். ஆமென். அந்த வெளிச்சம் ஆமென் ஹல்லேலூயா கடல் கரையில் இருக்கிற ஒரு லைட் ஹவுஸாக ஆமென், கலங்கரை விளக்கமாக அது பலருக்கு ஆமென் ஆசீர்வாதமாய் அது இருக்கும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, மீகா 7வது அதிகாரம் 8வது வசனத்தில் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். என் சத்ருவை எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை மாத்திரம் ஆயத்தப்படுத்துகிறதில்ல, என் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். ஆமென் ஹல்லேலூயா. நல்ல தெளிவாக அவன் பார்க்கணும். ஆமென். நான் உயர்ந்து வருகிறத என் சத்ரு நல்ல தெளிவாக பார்த்து ஆமென் ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதித்து வருகிறார் என்பதை நன்றாய் பார்க்கத்தக்கதாக சத்ருக்கு உண்பதாக கர்த்தர் என் வெளிச்சமாக இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மளுக்கு எப்படி வெளிச்சமாக இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. சங்கீதம் 18:28 நம்ம வாசிப்போம் என்றால், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென். ஆங்கில வேதாமத்தில் ரொம்ப அருமையாக போடுவது, கீப் மை லேம்ப் பர்னிங், எரிந்து கொண்டிருக்கும்படியாக செய்கிறீர். ஆமென் ஹல்லேலூயா. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். ஆமென் ஹல்லேலூயா. அணைந்து போக விடுகிறதில்லை. ஆமென். அவர் நெறிந்த நாளனை முடியாதவரும் மங்கி எரிகிற திரியை அணையாதவருமா இருக்கிறார். அதற்கு பதிலாக தொடர்ந்து எரிவதற்கு அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. நம்முடைய வெளிச்சமாக இருந்து நம்முடைய சத்துருக்கு உண்பதாக அவர் வெளிச்சமாக இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறார். ஆமென். இதே போல சங்கீதம் 36:9 நம்ம எடுத்து வாசிப்போம் என்றால், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். எப்படி போடப்பட்டிருக்கிறது? உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அவருடைய வெளிச்சத்தில் நம்மளுடைய வெளிச்சத்தை நாம் பார்க்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. இதற்கு நான் உதாரணத்தை வேதாகமத்திலிருந்து காண்பிக்கணும் என்றால், எசேக்கியேல் 37வது அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும், அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே எலும்புகளை உயிரடையுமா என்று கேட்டார். இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரை, நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரை. ஆமென். எசேக்கியேலை பார்த்து கேட்கிறார், இந்த எலும்புகளை பார்த்து இது உயிரடையுமான்னு கேட்கிறார். எசேக்கியேலுக்கு அதை பார்த்துட்டு ஒன்றுமே பதில் சொல்ல முடியல. ஆண்டவரே நீர் அறிவீர்ன்ட்டார். உடனே ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், ஆமென், இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரை. ஆமென். இப்போ நீ பார்க்குறதல்ல. ஆமென் ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் போடப்பட்டிருக்கிறது, தேவரீர் உம்முடைய வெளிச்சத்தினாலே
வெளிச்சத்தை காண்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உங்களுடைய வார்த்தை அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வந்து இந்த எலும்புகளுக்குள்ளே நரம்புகளை உண்டு பண்ணுவேன், சதைகளை உண்டு பண்ணுவேன். ஆமென். படிப்படியாக ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனையை உங்களுடைய கண்களினால எவ்வளோ பெரிய பிரச்சனை என்பதை பார்க்காமல் கர்த்தருடைய வெளிச்சத்தில் நீங்கள் பாருங்கள். கர்த்தருடைய வெளிச்சத்தில் நான் வெளிச்சத்தை காண்கிறேன் என்று போடப்பட்டிருக்கிறபடி உங்களுடைய பிரச்சனை கர்த்தருடைய பார்வையிலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர், ஆமென், ஹல்லேலூயா, அந்த பிரச்சனையிலிருந்து அற்புதமாய் உங்களை கொண்டு வருகிறதை நீங்கள் காண முடியும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை ஒரு செய்து கொண்டு இருக்கிறார். ஆமென். ஆறாவதாக, ஆமென், சங்கீதம் 23வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்வோம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் தேவரீர் நம்மளோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப அவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது ஒரு 3 காரியத்தை நம்ம வேகமாக பார்ப்போம். ஆமென், ஹல்லேலூயா. உபாகமம் 20வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம் என்றால், ஆமென், நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பெரிய சேனையாக இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. குதிரைகளோடு ஆமென் செய்ய வரலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய எதிரியாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய வியாதியாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய தேவையாக இருக்கலாம், அதன் மத்தியில் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், செப்பனியா 3:17 நம்ம வாசிப்போம் என்றால், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் இரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களை கூறுவார். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்னா அவர் நம்ம மேலே சந்தோஷமாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பேரில் களி கூறுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கூட இருந்து நம்மளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம கூட இருந்தனா எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 49:25, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். வானத்திலிருந்து ஆசீர்வதிப்பார், கீழே ஆழங்களிலிருந்து பூமியிலிருந்து ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லா விதத்திலிருந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். காரணம் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை யாராலையும் தடை செய்ய முடியாது. தானியேலுக்கு ஆமென், அவர் ஜெபம் ஏறெடுக்கும் பொழுதே ஆசீர்வாதம் வந்துருச்சு. ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 90வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம் என்றால், ஆமென், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியையை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஆமென் மகிழ்விக்கிற தேவனாக இருக்கிறார், சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவரீர் ஆமென், ஹல்லேலூயா.
ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் நம்மளை சந்தோஷமாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தானியேலை பார்க்கும்போது ஆமென், நீ ஜெபம் பண்ண துவங்குவதற்கு முன்னதாகவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஆமென், ஹல்லேலூயா, நம்ம நிறைய காரியங்களுக்கு நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நம்ம ஜெபத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே ஆண்டவர் பதிலை கொடுத்துட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் பதிலை கொடுத்துட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பதில் ஆண்டவர் என்ன தருகிறார்? ஆமென், ஹல்லேலூயா. பிரசங்கி 9வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆமென். நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து, எப்படி போடப்பட்டிருக்கிறது? உன் ஆகாரத்தை சந்தோஷத்தோடு புசித்து, உன் திராட்சை ரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி, உன் திராட்சை ரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். ஏற்கனவே அங்கீகாரம் பண்ணிட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்ய போகிற திட்டத்தில் ஆண்டவர் ஓகே சொல்லிட்டார், சாங்ஷன் பண்ணிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்டார். ஆமென், ஏற்கனவே கேட்டுட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் செய்ய போகிற கிரியைகளை எல்லாம் அவர் அங்கீகாரம் பண்ணிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் முடிவெடுத்தால் யார் தான் மாற்ற முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் முடிவெடுத்துட்டார். சகலத்தையும் நன்மையாக செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் முடிவெடுத்துட்டார். எல்லாவற்றையும் நிறைவேற்ற போகிறேன் என்று ஆண்டவர் முடிவெடுத்துட்டார். ஆமென், யாரும் மாற்ற முடியாது. ஆமென், நன்மையும் கிருபையும் ஆமென் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும். ஆமென், ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவரீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர், ஆமென், ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் நீர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறீர். 7 காரியத்தை நாம் பார்த்தோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுக்காக யாவும் செய்து முடிக்க போகிறார். நம் யாவரும் நம்மளை தலையில் தாழ்த்தி நாம் செபிப்போம். பரலோகத்தின் தாப்பனே, ஏசப்பா, நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர், நீர் நல்லவர். ஆண்டவரே, தேவரீர், நீர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவர். ஆண்டவரே, தேவரீர், ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர். ஆண்டவரே, தேவரீர், எங்களை மகிழ்விக்கிறவராய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், நாமத்தை நாங்கள் தொழுதுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஏசப்பா, இன்றைக்கு உம்முடைய வார்த்தையின் படியே நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்க விடமாக செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க, உடைய நாம மகிமைப்படட்டும். இங்கே மகிமைப்படுவீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உமக்கே சகல துதி கனம் மகிமை யாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீர்கள். உங்கள் ஜெப தேவைகள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்க ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி சர்ச் அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரைஸ் தி லார்ட். எங்களது முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 70. ஜெப உதவிக்கு செல்போன் 9848731788. தொலைபேசி எண் 044 22485295.